வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை, அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வரிசையில நாம நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன்கள். இந்த மாத பலன்கள் ஜூன் 2024க்கு எப்படி ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகிறது, ஜூன் 2024ல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்து, நீங்கள் எந்த ராசியில பிறந்திருந்தீங்கன்னா அந்தந்த தாக்கங்கள் கோச்சார முறையில உங்களுக்கு சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் வரப்போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதியே புதன் உங்களுக்கு ரிஷபத்துலக்கு வருகிறார். ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்துடுறாருங்க. அதே சமயத்தில் ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மீனத்துல இது வரைக்கும் இருந்த செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அடுத்தது எப்போ ஒரு பயிற்சி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 13ஆம் தேதி. ஜூன் 13ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்துல ஆட்சி பலத்தோடு இருந்த சுக்கிரன் மிதுனத்துக்கு நட்பு வீட்டுக்கு மாறுகிறார். அதே சமயத்துல ஜூன் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுகிறார்கள். கடைசியாக ஜூன் கடைசி நாள் 30ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார். ஸோ இதுதான் மாத கிரகங்களாகிய சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் ஜூன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. குரு உங்களுக்கு நல்லா தெரியும், ரிஷபத்திலேயே நீடிச்சிருக்க போகிறார். அதே சமயத்துல மீனத்துல ராகு, கன்னியில கேது, கும்பத்துல உங்களுக்கு சனி நீடித்திருக்க போகிறார். ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு, ராகு, கேது, சனியில எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்கள் ஜூன் மாதம் முழுதும் இல்லை. மாத கிரகங்கள் தான் இருக்க போகிறது. ஸோ அத்தகைய அமைப்பு இப்போ உங்களுடைய ராசிக்குள்ள எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு பொதுவான பலனை தவிர, இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, அதுல உங்களுடைய நீங்க பிறந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு என்னங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா, நீங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள் வேகமா நடக்குமா அல்லது டிலேவா நடக்குமா, சாதகங்கள் அதிகமாகுமா சாதகங்கள் குறையுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம மாத பலன்களை நம்ம பார்க்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் 2024ல மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது, மாத கிரகங்கள் பாத்தீங்கன்னா சுக்கிரன், புதன், சூரியன் முதல் ஆஃப் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிக்குள்ளே வருகிறார். செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார். சனி 9ஆம் இடத்திலும், கேது 4ஆம் இடத்திலும், ராகு 10ஆம் இடத்திலும் இருக்கும் பொழுது முதல் ஹாஃப்ல சுப விரயங்கள் அதிகமா செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது ஒரு சொத்து வாங்குவதற்காகவோ, வீட்டை கொஞ்சம் சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்போ, ஏதோ ஒரு சில முதலீடுகள், ஒரு ஃபியூச்சருக்கான சில விஷயத்துக்காக நாம சுப முதலீடுகள் விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயம் வாங்குறது, சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுதல், இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில குடுக்கல் வாங்கல் பண்றது, அது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க. உங்களுக்கு சாதகமான அமைப்பு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. பல மாதங்களாக நீங்க ட்ரை பண்ணி கை கோடவில்லை, அந்த அமைப்பு வரலைங்கிறவங்களுக்கு முதல் 15ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள பாத்தீங்கன்னா கடகடன்னு முடியக்கூடிய அமைப்புகள் உண்டு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ளேயே சுக்கிரன், புதன், சூரியன்லாம் வரும் பொழுது என்ன வருது, நல்லாவே நீங்க உத்வேகத்தோட செயல்பட்டு விரயங்கள் கம்மியாகி அதுக்கப்புறம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அடுத்தடுத்த வாழ்க்கையில முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள், மாணவர்களாக இருந்தா இன்னுமே நல்லா படிக்கக்கூடிய விஷயங்கள், லேக் ஆஃப் ஃபோக்கஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகி, டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாகி, அடுத்தக்கூடிய அகாடமிக் இயர்ல நல்லா படிக்கணுங்கிற ஒரு அமைப்புகள், ஒரு ஃபவுண்டேஷன், அந்த இயருக்கு வேணுங்கிற படிப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் பாடங்களை படிக்கிறதுல நல்ல ஒரு புரிதல் பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா புதன் ஆட்சி பலம் பெறுகிறார். முதல் ஆஃப் பார்த்தீங்கன்னா மோர் லைக் டிராவலிங், விரயங்கள், முதலீடுகள், சில பிளான் செய்யறது,
ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒன்று வாங்குறது, குடுக்கல் வாங்கல் செய்யறது, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிறது, டூர் போவது, அது மாதிரி அமைப்புகளுக்கு அதிக சாதகமாகவும். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு உத்வேகமா ஒரு முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, இல்லத்தரசியா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, முதலீட்டாளர்களா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களா இருந்தாலும் சரி, செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முயற்சி அதிகமா இருக்கக்கூடிய அளவு. ஏன்னா புதன் ஆட்சி பலம் பெறுகிறார், அவரோட ஓனி ராசிநாதனே ஆட்சி பலம் பெறுகிறார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வந்து ராசியிலேயே ஆட்சி பலம் பெறுகிறது. பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை நல்லா சிரத்தையா செய்து ஒரு நல்ல லாபங்களும் நல்ல ஒரு மேன்மையும் பெறக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக ஜூன் 15 ஜூன் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக உண்டு. குரு 12ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தூர பிரதேசம், இன்வெஸ்ட்மெண்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பணம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் நாம செலவும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருப்போம். கையில வந்து பணம் வச்சுக்க முடியாது. பல சுப செலவுகள், குழந்தைகளுக்காக செலவு பண்ணுதல், வீடுக்காக செலவு பண்ணுதல், காரை அப்கிரேட் பண்றது, பழைய காரை கொடுத்து புது கார் வாங்குறதுங்க, வீட்டை வந்து ஒரு மாடி இருந்தா 2வது மாடி கட்டுறது, அது மாதிரி பல செலவுகளும் வாழ்க்கை தரனை உயர்த்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரு 12ஆம் இடத்தில் இருப்பதற்கு தேவையான ஒரு ஃபவுண்டேஷன் மாதமாக இந்த ஜூன் இருக்கும். இந்த 2024 குரு பயிற்சி பலன் கொடுக்கக்கூடிய சில விஷயத்துக்கு வந்து இந்த ஜூன் மாதத்துல ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாகவும், சில முயற்சிகள், சில வேலைகளுக்கு முதல் கட்ட சில நடவடிக்கைகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் ஜூன் மாதம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிறது. பொதுவாக பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல டைம் தான். ஏன்னா ராசிநாதனே ஆட்சி பலம் பெறுகிறது, நல்ல விஷயம். ராஜயோகாதிபதி ஆகிய சுக்கிரன் லக்னத்திலே போய் 7ஆம் இடத்தை பார்த்து இது மாதிரி எதிர்பாலினத்தின் மேல நட்பு கொண்டவங்களுக்கு அடுத்தபடியா ஒரு காதல் வயப்படுறவங்களுக்கு ஒரு கல்யாணம் நிச்சயம் ஆகிறது. அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல 12ஆம் இடத்துல இதுவரைக்கும் இருந்த அந்த சுக்கிரன் ராசியிலே வர்றது ரெண்டுமே ஒரு நல்ல அமைப்பு தான். 12ஆம் இடத்துல இருக்கிறதும் பாத்தீங்கன்னா சில ஆட்சி பலத்தோட இருந்து சில ஒரு லக்ஸுரி ட்ரிப் போறது, ஒரு கல்யாணம் ஆகி 4-5 மாசமா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹனிமூன் ட்ரிப் போறது, அது மாதிரி விஷயத்தையும் கொடுத்து எல்லாத்துலயுமே ஒரு குதூகலமான ஒரு டைம் கொடுக்குதுங்க. தசாபுக்திகள் மட்டும் ஓரளவுக்கு சுமாரா இருந்துட்டா போதும். இந்த மாதிரி கிரகத்தின் அமைப்புகள் வந்து ஒரு நல்ல பலனையும், அதாவது ஒரு லைஃப்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு மேஜிக் அனுபவிக்கக்கூடிய அமைப்பாகவும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெறக்கூடிய அமைப்பாகவும் எல்லா வயதினருக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், டெஸ்ட் எழுதுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 15க்கு அப்புறம் நல்ல ஒரு மன உறுதியுடன், கான்ஃபிடன்ஸுடன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகளும், நல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடிய அமைப்புகளும் பரிபூர்ணமாக வருகிறது. ஸோ கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்கு வந்து இந்த ஜூன் மாதம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரியான ட்ரெண்டுகளும், விரயங்களும், டிராவல்களும் ஒரு நல்ல ஒரு மனசுக்கு இதமான சில அனுபவத்தை கொடுத்து, 2வது ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகமும், சில முயற்சிகள் எடுத்து எதிர்காலத்துக்கு வேண்டக்கூடிய சில விஷயங்களுக்கு வேணுங்கிற அடிப்படை காரியங்களை செய்து வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகக்கூடிய, அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட மாதமாக ஜூன் 2024 கண்டிப்பாக உண்டு. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.